உங்களாலதான் இன்னைக்கு என் குடும்பம் எப்படி நடத்தணும்ல நிக்குது. ஐயோ மா, நீ வா போலாம். தாரிணி, நீயாவது மா, நான் அப்பாவை பார்க்காம போக மாட்டேன். அப்பா, வெளியே வாங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா. ப்ளீஸ் பா, வாங்க. இதுக்கு தான் பொம்பளை பிள்ளைகளை வீட்டோட வச்சு கட்டி கொடுக்கணுங்கிறது. காசு வருதுன்னு என்ன ஏதுன்னு கேட்காம விட்டா இப்படித்தான் வந்து முடியும். எல்லாம் பெத்தவங்கள சொல்லணும். அவங்க என்ன செய்வாங்க? நம்ம மகதானேன்னு நம்பிட்டாங்க. இந்த பொண்ணு இப்படி செஞ்சுட்டு வந்து நிக்கும்னு கனவா கண்டாங்க. என்ன இருந்தாலும் வளர்ப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. அவங்க ஒழுங்கா வளர்த்திருந்தா இப்படி தறிகட்டு போய் நிக்குமாயா? நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா. அப்ப நான் ஏன் பண்ணனு ஒரு வாட்டி கேளுங்கப்பா. நான் சத்தியமா உங்களெல்லாம் ஏமாத்தணும், அவமானப்படுத்தணும்னு நினைக்கலப்பா. எனக்கு வேற வழி தெரியலப்பா. எந்த கதையும் கேட்க நாங்க தயாரா இல்ல. இனிமே உனக்கும் எங்களுக்கும் எந்த ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. அப்ப செத்து போயிட்டா நடிச்சுக்கோ. பா, அப்பா, அங்கிள் ப்ளீஸ் பா, அப்பா கதவை திறங்கப்பா. ப்ளீஸ் பா, நான் சொல்றத கேளுங்க. அப்பா, நான் பேசணும்பா. அப்பா கதவை திறங்க. வினய், நான் அப்பா கிட்ட பேசணும். அப்பா, அப்பா, ப்ளீஸ் அப்பா, ப்ளீஸ் பா. இல்ல வினய், உண்மையாவே இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. விடு மித்ரா, எல்லாமே நினைச்ச மாதிரி நடந்துருமா என்ன? அப்பா அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லணும்னு நினைச்சப்பவே இப்படிலாம் நடக்கும்னு நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டே தானே. இத நான் அவங்களுக்காக தானே பண்ணேன். இந்த தப்ப நான் பண்ணிட்டு ஒவ்வொரு நாளும் நான் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கேன் தெரியுமா? அவங்க நல்லா இருக்கணும் தான் ஒவ்வொன்னையும் பண்ண. இதெல்லாம் ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு நிமிஷம் என்ன ஏதுன்னு கேட்க கூட அவங்களுக்கு மனசு இல்லாம போச்சு. மித்ரா, மித்ரா, இது எல்லாத்துக்குமே காலம்தான் மருந்து. உன்னை அவங்க பெத்த குழந்தையிலேருந்து உனக்கு எது வேணும் எது வேண்டாம், உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சவங்க. அப்படிப்பட்டவங்க
கண்டிப்பா உன் கல்யாண விஷயத்திலயும் பல கனவுகளோட இருந்திருப்பாங்க. இப்ப அது இல்ல நான் உன்ன அவங்களால எப்படி ஏத்துக்க முடியும் சொல்லு? மித்து, உனக்கு இதெல்லாம் நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்ல, கண்டிப்பா உனக்கே புரியும். கூடிய சீக்கிரமே அவங்க உன்னை என்ன நம்ம வீட்டை எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு ஏத்துப்பாங்க. புரிஞ்சுப்பாங்கன்னா எப்போ வினய்? நான் இப்படி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருக்கும் போதே புரிஞ்சுக்கலன்னா இனிமே எப்ப என்ன புரிஞ்சுக்க போறாங்க? போங்க, எனக்கு அந்த நம்பிக்கையே இல்ல. மித்ரா, எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் எடுக்கும். அவங்க என்ன மிஷினா டக்கு டக்குன்னு மாறுறதுக்கு? எல்லாமே மனுஷங்க தானே. அவங்க மனசு மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் கூட. நம்பு, எல்லாமே நல்லதாவே நடக்கும். ஹே மித்து, என்ன நம்பு. அப்படியே அவங்க மாறலனாலும் அதுக்காக நான் என்ன ரிஸ்க் வேணாலும் எடுத்து அவங்கள கண்டிப்பா நான் சம்மதிக்க வைக்கிறேன். போதுமா? நிஜமாதான் சொல்றீங்களா? ஜோ, உன் மேல சத்தியமா சொல்றேன். உயிரை கொடுத்தாவது உங்க அம்மா அப்பாவை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரி மித்து, கவலைப்படாத, போலாம். ஊரு முழுக்க சொன்னாலுங்க வேணாண்டி, பொட்ட பிள்ளைக்கு இவ்வளவு செல்லம் ஆகாதுன்னு நான் அப்பவே கேட்டிருக்கணுங்க. எனக்கு ஒரு பையன் இல்லைன்னு நான் என்னைக்குமே கவலைப்பட்டதில்லை. எனக்கு ஒரு மகன் இருந்தா என்ன வாடி. என்னம்மா? வாங்க, வாடி, வா. புடிங்க, புடிங்க, ஊத்திக்கோங்க, ஊத்திக்கோங்க. என்னம்மா? நம்ம குடும்பத்தை இப்படி சந்தி சிரிக்க வச்சுட்டு போன அவளுக்கும் நம்மளுக்கும் இனிமே எந்த ஓட்டம் இல்ல, உறவும் இல்ல. இன்னையோட எல்லாம் முடிஞ்சிச்சு. அவளை தலை முழுகிட்டோம். இனிமே நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுதான். ஊரே நம்மள பார்த்து சிரிக்க வச்சால, இனிமே கனவுல கூட அவ நினைப்பு நம்ம யாருக்குமே வரக்கூடாதுங்க, வரக்கூடாது. பிடிச்சாலும் பிடிச்சா நல்ல புளியங்கொம்பா தாண்டா பிடிச்சிருக்கா.
நீங்க எங்க வீட்ல வந்து இப்படி அதிகாரமா கால் மேல கால் போட்டுக்கிட்டு உட்கார்ந்திருக்கீங்க? ஏங்க நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க இப்படி வாயை திறக்காம இருந்தா என்ன அர்த்தம்? ஏய், இன்னுமாடா அவனை விட்டு வச்சிருக்க? அவன் எல்லாம் பேசுற அளவுக்கு விடவே கூடாதுடா. ஆமா, கையில கத்தி இருக்குல்ல, சீக்கிரமே அவனை குத்தி போட்டுட்டு அப்புறமா கால் பண்ணு. ஐயோ, என்ன கேட்ட? நான் ஒண்ணும் கேட்கலையே சார். அக்கா 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 அக்கா, அங்க நடு வீட்ல கத்தி, அங்க அங்க பதறாம என்னன்னு இல்ல, ஒரு ஆளு போன்ல கத்தி, வெள்ளை சட்டை. ஐயோ, என்ன நீ உளர்ற? புரியல மாமா, வந்து பாருங்க மாமா. சரி வா. யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? ஹலோ, யார் நீங்க? எவ்வளவு கேள்வி கேக்குறீங்க, ஆனா அதுக்கெல்லாம் பதில் உங்களுக்கு தேவையில்லை. உனக்கு இப்ப என்ன வேணும்? மித்ரா இந்த வீட்டுல தானே இருக்கா, அவளை வர சொல்லுங்க. அது போதும், அவளை நான் பார்க்கணும். மித்ராவா? அவளை நீ ஏன் பார்க்கணும்? இது என்னடா கூத்தா இருக்கு? அவ என்கிட்ட 7 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம இங்க ஓடி வந்துட்டா. அதுவும் இல்லாம எனக்கு நிச்சயம் முடிச்ச பொண்ண நான் பாக்குறதுல என்னப்பா தப்பு இருக்கு சொல்லுங்க? இது என்ன கதையில புது ட்விஸ்ட்? மிஸ்டர், சும்மா வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. மித்ரா என் மருமக. ஐயோ ஐயோ. ஏய், மித்ரா ஓம் புள்ளைக்கு பொண்டாட்டினா அப்ப எனக்கு யாரு? நான் எப்படி பார்த்தா பரிசம் போட்ட எனக்கு தான் மித்ரா சொந்தம். இந்த தேவையில்லாத பேச்செல்லாம் வேணாம். உனக்கு என்ன பணம் தானே வேணும்? இந்தா பிடி. ஏய், நீ பணம் தானே கேட்ட? அதான் கொடுத்துறேன்ல, அதையும் கழிச்சு போட்ட. இப்ப எனக்கு பணம் வேணும் தான், ஆனா அதை கொடுக்க மித்ராவும் வேணும். அவ எங்க? இங்க பாரு, அவ வந்து அவ வாயால எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்க சொல்லு. நான் வாங்கிட்டு போயிட்டே இருக்கேன். அட, அவ இங்க இல்லங்க. அவ அம்மா அப்பாவை பக்கம் ஊருக்கு போயிருக்கா. சரி, எப்படியும் கடைசியில் இங்க வருவா.
அப்ப நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் வரேன். வாழ்க வளமுடன். ஏய், வண்டி ஏடுறா. என்னங்க, நில்லுங்க. உங்களுக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா? அக்கா, மாமா முழிக்கிறத பார்த்தா இந்த எல்லா விஷயமும் மாமாவுக்கு தெரியும் போல இருக்கு. என்னங்க இது? எங்க இருந்துங்க பிடிச்சுங்க இவள? என்னங்க இதெல்லாம்? வாசுகி, பேசாதீங்க. உங்க பெருந்தன்மையை காட்ட ஏன் பையனோட வாழ்க்கை தான் கிடைச்சதா? அப்படி இல்லம்மா. கோவில் மாதிரி இருந்த வீட்ல இன்னைக்கு நடுவீடு வரைக்கும் ரவுடிய வர வச்சுட்டா அந்த பாவி. இதையெல்லாம் யார்கிட்ட போய் சொல்ல? அக்கா, எனக்கு அப்பவே அவ மேல ஒரு டவுட் இருந்துச்சு. எங்க நான் அதை சொன்னா நீங்க என்ன தப்பா நினைச்சுப்பீங்களோன்னு நான் அதை சொல்லாம விட்டுட்டேன். வசந்தி, என்னம்மா அதெல்லாம்? நீ வேற. நீங்க சும்மா இருங்க. அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? 1000 தான் இருந்தாலும் அவன் நினைச்ச மாதிரி தான் இன்னைக்கு நம்ம குடும்பம் வந்து நிக்குது. அட, நீ யோசிக்கிற அளவுக்குலாம் இங்க ஒண்ணும் அவ்வளவு பெரிய விஷயம் நடந்துடல. ஓ, இதுக்கு மேல என்ன நடக்கணும் உங்களுக்கு? பாவங்க வினய், அவன் லைஃப்ல இப்படி ஒரு பொண்ணா? ஐயோ, என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அவ பிரச்சனை இதோட தொலைஞ்சுதா இல்ல இன்னும் இருக்கா? வாசுகி, நீ பயப்படுற அளவுக்குலாம். எங்க நிறுத்துங்க. சும்மா வாயையே அடக்க பாக்காதீங்க. பாழா போறது யார் லைஃப்? ஏன் புள்ள லைஃப் தானே. வினய் எனக்கும் புள்ள இல்லையா? அவன் லைஃப் மேல எனக்கு அக்கறை இல்லையா? அந்த அக்கறை இருக்கிறதுனாலதான் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேல உங்ககிட்ட என்ன சொல்லி விளக்குறதுன்னே தெரியல. நீ என்னமோ பண்ணு. இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். வா வினய், வாமா மித்ரா. வாங்க, உட்காருங்க. போன காரியம் நல்லபடியா தானே முடிஞ்சது? ரொம்ப நல்லபடியா முடிஞ்சதுப்பா. அட என்னப்பா நீங்க வேற. அவங்க எங்களை வீட்டுக்குள்ளே விடல. எங்க 2 பேருமே வாசல்ல நிக்க வச்சு திட்டி விரட்டி விட்டுட்டாங்க. என்ன மித்து, அதான் நடந்தது. அதுக்கே நீ இவ்வளவு ஃபீல் பண்ற? இங்க பாரு, இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்து போனதுதான். விடு. ஆமா, இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. புரியுதுமா மித்ரா. ஆனா நீ அவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தாதான் தெரியும். அவங்க மனசு மாறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் மித்ரா. அதுக்கான டைமை கொடு. ஒரு நாள் அவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரதான் போறாங்க.